தூத்துக்குடி மாவட்டம் நாணல்காடு பகுதியில் உள்ள மக்கள் கயிறு கட்டி மீட்கப்படும் நிலையில் அங்குள்ள கள நிலவரங்களை பதிவு பண்ணுங்க பாரி கார்த்திக். வணக்கம். தூத்துக்குடியில் பெய்த கனமழையின் காரணமாக தூத்துக்குடியை சுற்றிருக்கக்கூடிய 200 கிராமங்கள் தற்போது நீரில் மிதக்கும் ஒரு அபாயத்தில் இருக்கிறது. இந்த நாணல் காட்டில் இருக்கக்கூடிய நாம் நிற்கக்கூடிய இந்த நாணல் காட்டில் இருக்கக்கூடிய கிராமமானது சுற்றி நீர் வளைத்திருக்கிறது. பொதுமக்கள் எங்கும் வெளியே செல்ல முடியாத ஒரு சூழல். தற்போது நாம் நின்று கொண்டிருப்பது இந்த ஒரே ஒரு சாலையை தான் மக்கள் போக்குவரத்துக்காக பயன்படுத்துகிறார்கள். இந்நிலையிலே தற்போது கனமழையின் காரணமாக வெள்ளம் நேற்று இரவு கடுமையாக இருந்ததால் இந்த சாலையே தற்போது அடித்து செல்லப்பட்டது. இதன் காரணமாக இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியே வர முடியாமல் தவித்தனர். தற்போது சற்று நேரத்துக்கு முன்பதாக இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்டோர் இந்த கிராமத்துக்கு உள்ளே சென்று அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வந்ததை நாம் பார்த்தோம். தொடர்ச்சியாக இந்த கிராமத்தில் இருக்கும் மக்கள் வெளியேறி வருகிறார்கள். தற்போது சாலை துண்டிக்கப்பட்டதால் ஒரு பக்கம் கயிறு கட்டி அதன் மூலமாக பொதுமக்கள் வெளியே வருகிறார்கள். மேலும் முடியாதவர்கள் மற்றும் குழந்தைகள் போட் மூலமாக மீட்கப்பட்டு அவர்களும் தற்போது இந்த கிராமத்தை விட்டு வெளியே வருகிறார்கள். தூத்துக்குடியை சுற்றி பல்வேறு இடங்களில் இத்தகைய சூழல்தான் இருக்கிறது. நிறைய இடங்களில் கிராமத்தில் மக்கள் தவித்து வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் தற்போது வரை சென்றடையவில்லை. எனவே வயது மூப்பின் காரணமாக கூட நிறைய பெண்கள் மற்றும் குழந்தைகள் இந்த வழியாகவே கயிறு கட்டி முடியாத காலத்திலும் இங்கு தண்ணீரானது அதிகமாக வேகமாக கடந்து சென்றிருக்கிறது. நாம் நிற்கும் இந்த இடத்தில் கூட வயதானவர்கள் மற்றும் முதியவர்கள் பார்த்து கீழே விழும் சூழல்தான் இந்த இடத்தை கடந்து வருகிறார்கள். அவர்களுக்கு ராணுவ வீரர்களும் உதவி செய்து வருகிறார்கள். மேலும் உடல்நிலை குறைவுள்ளவர்களும் தற்போது அவர்களும் போட் மூலமாகவும் மீட்கப்பட்டு அவர்களும் தற்போது வெளியே சென்றிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த கிராமமே வெறிச்சோடி காணவும் சூழல்தான் இருக்கிறது. அனைவருமே இந்த கிராமத்தை விட்டு தற்போது வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். மேலும் வெளியேறிய அவர்கள் எங்கு செல்வதென்று தெரியாமல் அருகில் இருக்கக்கூடிய முக்கிய சாலைகளில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசின் சார்பில் நிவாரணம் ஏதாவது வழங்க வேண்டும் என்றும் தற்போது கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நாம் இப்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நாணல்காட்டு சாலை போலவே தூத்துக்குடியில் பல சாலைகள் நீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.